ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 123:2 நான் வாசிக்கிறேன். இதோ, வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கியிருக்க போலவும், வேலைக்காரின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்கிறது போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. அழகாக சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை பாருங்கள். வேலைக்காரருடைய கண்கள் தன்னுடைய எஜமானுடைய கரங்களை நோக்கி பார்க்குமாம், அவருடைய கரத்திலிருந்து ஏதாவது பெற்றுக் கொள்ளும்படியாய். வேலைக்காரருடைய கண்கள் தன் எஜமாட்டியின் கரங்களை நோக்கி பார்க்குமாம். ஏன்? அவருடைய கரங்களின் மூலமாகத்தான் நன்மை உண்டாக வேண்டும் என்று சொல்லி, அல்லது செய்த வேலைக்கு ஏற்ற கூலியை பெற்றுக் கொள்ளும்படியாய். அடுத்த அழகா சொல்லானால், எங்கள் கண்களோ கர்த்தராகியுமே நோக்கி பார்க்கிறது, நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய நாட்கள். ஏனென்றால் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு பயமும் பதட்டம் தான் ஏற்படும். நாளை தினத்தை நினைத்தாலே தடுமாற்றங்கள் ஏற்பட்டுவிடும். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். எல்லா பக்கங்களிலும் பொருளாதார வீழ்ச்சி, எல்லா பக்கங்களிலும் சோர்வுகள், பலவீனங்கள், பொல்லாத வியாதிகள், மரணத்தின் செய்திகள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த நாட்களில எங்கே நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம், எதற்காக நோக்கி பார்க்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. இந்த கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் என்று சொன்னால் ஒத்தாசை அவரிடத்திலிருந்து வருகிறதை பெற்றுக் கொள்ள முடியும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. எலிசா தீர்க்கதரிசியின் நாட்கள். சீரியா தேசத்திலிருந்து படைத்தளபதி நாகமான் வந்து நிற்கிறான். அவன் கைகளிலே குஷ்டரோகம், சரீரம் முழுவதும் பாதிப்பு, சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய். எலிசா சொல்லுகிறான், நீ போய் யோர்தானிலே 7 முறை மூழ்கி எழுந்திருன்னு சொல்லும் பொழுது அங்கு போகிறான். சுகம் கிடைத்து விடுகிறது. திரும்ப வருகிறான். ஏராளமான வெகுமதிகளை கொண்டு வருகிறான் தீர்க்கதரிசிக்கு கொடுக்கும்படியாய். தீர்க்கதரிசி அது வேண்டாம் என்று சொல்லி அனுப்பி வைத்து விடுகிறார். ஆனால் தீர்க்கதரிசிக்கு வேலைக்காரனாய் இருந்த கேயாசுக்கும் மனமில்லை. கேயாசுடைய கண்கள் அந்த நாகமானின் கரங்களை பார்க்கிறது, வெகுமதிகளை பார்க்கிறது. பெற்றுக்கொள்ளும்படியாய் போகிறான். நடந்தது என்ன? தன்னுடைய எஜமானின் கரத்தை பார்க்காமல் அங்கு வந்திருக்கிற நாகமானின் கரத்தை பார்த்து பெற்றுக் கொண்டதினால் அந்த நாகமானுக்கு வந்த குஷ்டரோகங்கள் பாதிப்பு இந்த கேயாசுக்கு வருகிறது. எலிசா தீர்க்கதரிசிக்கு பின்பு ஒரு பெரிய தீர்க்கதரிசியை உருவாக வேண்டிய, அல்லது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டிய அந்த கேயாஸ், அவனுடைய ஓட்டம் பாதியிலே பரிதாபமாய் போய்விடுகிறது. குடும்பத்திற்கே சாபம் ஏற்பட்டு விடுகிறது. அநேக நேரம் உலகத்தை பார்க்கிறோம், உலகத்தில் உள்ளவைகளை பார்க்கிறோம், உறவுகளை பார்க்கிறோம், ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி அல்ல, உன்னதமான தேவனை நோக்கி பார்ப்போம். எப்பொழுதும் கண்கள் அவரை நோக்கி இருக்கும் என்று சொன்னால், அவரை நோக்கி கூப்பிடுவோம் என்று சொன்னால், மறு உத்தரவு கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் விசாரித்து தேவைகளை சந்திப்பார். நம்முடைய கண்கள் யாரை நோக்கி பார்க்கிறது? ஒரு பெரிய அரங்கம், ஏராளமான ஜனங்கள் கூடி வந்திருக்கிறார்கள். ஒரு சிறு பையன் அன்று வயலின் வாசித்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வு அது. உறவுகள் வந்திருக்கிறார், அப்பா அம்மா வந்திருக்கிறார்கள். நேரம் வரும்பொழுது இவன் வாசிக்க தொடங்குகிறான். அந்த இசை மலையில எல்லாருமே நனைந்து விட்டார்கள். பயங்கர கரவோசை, அங்கு சத்தம் அந்த அரங்கத்தையே அதிர வைக்கிறது. அநேகர் தங்களுடைய பாக்கெட்டில் இருந்த பணத்தை தூக்கி அவனுக்கு நேராக எறிகிறார்கள். அநேக பாராட்டு வார்த்தைகளை பேசுகிறார்கள், கரங்களை தட்டுகிறார்கள். ஆனால் அவன் அதை கண்டு கொள்ளவே இல்லை. அவன் காதுகளில் அவை விழவே இல்லை, அவன் பார்வையில் அது படவே இல்லை. எல்லாரும் ஆச்சரியப்படுங்க, இவ்வளவு தூரம் இவ்வளவு போடுகிறோம், அந்த பணத்தை எதையுமே திரும்பி பார்க்கவில்லை. தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவரை உற்று பார்க்கும் பொழுது அவருடைய கண்கள் அந்த அரங்கத்திலே, அந்த கடைசியிலே ஓரத்தில் இருந்த ஒரு மனிதனை பார்த்து கொண்டே வாசித்துக் கொண்டிருக்கிறான். யாரடா என்ன அப்படி பார்க்கிறான் பார்க்கும்பொழுது அங்குதான் அவர் மனிதர், வயதான மனிதர் உட்கார்ந்து அவர் தலையை ஆட்டிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய முகத்தை பார்த்து அவருடைய தலையின் அசைவுக்கு ஏற்றபடி வாசித்துக் கொண்டே இருக்கிறான். அவர் யார்? இவனை பயிற்றுவித்த குரு, இவனை பயிற்றுவித்த அந்த மனிதர். இவன் வாசிக்கிறதை அப்படியே உற்சாகப்படுத்துவது மட்டுமல்ல, எஸ் நீ சரியாகத்தான் வாசிக்கிறாய், நீ செய்வதற்கு சரிதான், கோ ஃபார்வர்ட், இன்னும் கோ ஃபார்தர், இன்னும் முன்னேறி செல் அப்படி சொல்ல சொல்ல இவன் வாசித்து 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 அதை பார்த்து அந்த அரங்கமே அப்படியே ஆச்சரியப்பட்டது. பாருங்கள், அவருடைய கண்கள் மாறவே இல்லை, திரும்பவே இல்லை. கடைசி வரை, அந்த புரோகிராம் முடியும் வரை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வரை அந்த தன்னுடைய குருவாகிய, தன்னுடைய எஜமானாகிய அந்த மனிதனை பார்த்து வாசிக்கிறார், அந்த முகத்தை பார்க்கிறார். இதைதான் ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். நம்முடைய எஜமான், நம்முடைய ஆண்டவர், நம்மை உருவாக்கிறவர், நமக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினவர், தன்னையே கொடுத்தவர் அல்லவா. அவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. காலையில் எழுந்தவுடன் அவருக்கு நம்முடைய முகத்தை அவருடைய முகத்துக்கு நேராக திருப்போம். பரலோக தேவனே அவர் சமூகத்தில் போய் நிற்போம். நம்மை கண்ணோக்கி பார்ப்பார். அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள அவருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். அவருடைய கரம் வல்லமையுள்ள கரம், சிருஷ்டித்த கரம், தொடர்ந்து சிருஷ்டிக்கும். சோர்ந்து போக வேண்டாம்.
வெறுமையாக இருக்கிற இந்த மாதத்தை நான் எப்படி ஓட்டுவேன், இந்த மாதத்தில் இவ்வளவு சேலஞ்சஸ் இருக்குது, இவ்வளவு செலவுகள் இருக்கிறது, இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது, எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் வைத்து விட்டு அவரை பாருங்கள். இடையில் வருகிற பாராட்டுகள், இடையில் வருகிற பணம், மணி உறவுகள் எல்லாவற்றையும் பார்க்காமல் அதை தாண்டி இயேசுவை பாருங்க, காரியங்கள் வாய்க்கும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்க. நீர் உம்முடைய வார்த்தையின்படி எங்கள் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கட்டும் அப்பா. அநேக நேரம் எங்கள் கண்கள் உலகத்தின் பக்கமாய் திரும்புகிறதுனாலே உபத்திரவங்கள் பெருகுகிறது. மற்றவர்களை நம்புகிறோம், மனிதர்கள் நம்புகிறோம், யாரையாவது நம்பி இவர்களிடத்தில் எனக்கு உதவி வராதா, ஒத்தாசை வராதா, ஏமாற்றம் தான் வருகிறது. அநேக நேரம் நாங்கள் ஏமாந்திருக்கிறோம். நாளிலும் கூட ஒரு தீர்மானத்தோடு உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய அப்பா கிருபை எங்களை தரும்படி நாங்கள் கேட்கிறோம். உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் ஒருவரை உலகத்தை பார்த்து ஒருவரை பார்த்து ஏமாந்து சோர்ந்து போயிருக்கலாம். இவர்களை நம்பி நம்ம இப்படி பண்ணிவிட்டார்களே, அவர் காரியத்தில் இருக்கிறவர்களாம் இன்னைக்கு தட்டி கொடுத்து உம்மை நோக்கி பார்க்க வைப்பீராக. நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை வெட்கப்பட விடாதேப்பா. கண்ணீரோடு வேதனையோடு ஆண்டவரே இரக்கம் செய்ய மாட்டீரான்னு சொல்லி ஏங்குகிற, வேதனையோடு அழுது கொண்டிருக்கிற, ஒவ்வொரு நாளும் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரிடுவார்களானால் என் தேவன் அந்த பிள்ளைகளுக்கு இந்த நாளில் இறங்குவீராக, அதிசயங்களை செய்வீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவே நோக்கி பார்ப்போம், ரட்சிப்பார், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார், தொடர்ந்து நடத்துவார். அந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.